எத்தனை கரிசனை உள்ளவர் என்பதை அறியாது போனேன். யோனாவைப் போல ஓடினேன். ஆண்டவர் என்னை மகனே என்று அழைத்தார். ஒவ்வொரு அழைப்பையும் மறுதலித்தேன். 1 பேதுரு 5:7 சொன்னது போல, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். என்னை அழைத்த தேவன் உங்களையும் அழைப்பார். என்னை காத்து வழிநடத்திய தேவன் உங்களையும் வழிநடத்துவார். இழப்புகள் ஏராளமாக இருக்கலாம், ஆனால் ரெட்டிப்பாய் நமக்கு திரும்ப தருவார் என்று மறந்து விடாதிருங்கள். யோபுவைப் போல சாத்தானால் ஆண்டவரின் அனுமதியுடன் சோதிக்கப்படலாம், ஆனால் இழந்தவை திரும்ப கிடைக்கும், பல மடங்காய் பெருகி கிடைக்கும். இது என் வாழ்வின் நான் கண்ட சாட்சி. தன்னுடைய சொந்த பேரான குமாரனே அவர் தமக்காக கொடுத்தார். யார் இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ஒருபொழுதும் இந்த பூமியில் அழிந்து போகாமல் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஒரே குமாரனை தேவன் இந்த பூமியை அன்பு கூர்ந்ததால் கொடுத்தார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே இந்த இயேசுவை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வீர்களானால், இந்த இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால், இந்த பூமியிலே உங்கள் வழிகளில் நீங்கள் அழிந்து போகாமல் நீங்கள் இந்த பூமியிலும் சரி பரலோகத்திலும் சரி நீங்கள் ஜீவனோடும் வெற்றியோடும் வாழ்வீர்கள். உங்கள் தோல்வியின் மத்தியிலே உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு இயேசு உண்டு. அல்லேலூயா. உங்கள் தேவைகளை சந்திக்கிற ஒரு இயேசு உண்டு. உங்கள் இருதயம் கலங்க வேண்டிய அவசியம். அல்லேலூயா. ஜெயமாய் மாறும். பிரியமானவர்களே, நீங்கள் இந்த கதையில் பார்த்த ரூபன் என்கிற தம்பி இவர்தான். இவருடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை தான் இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள். அவருடைய சகோதரி அவரை தேடுவதைப் போல இந்த கதை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சகோதரியை இன்னும் அவர் கண்டுபிடிக்கவில்லை. ஒரு கற்பனை கதாபாத்திரமாக இந்த கதையை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி சொல்லுவதற்காக அந்த பாத்திரம் உருவாக்கப்பட்டது. ஆனால் இவரை சந்தித்து மாற்றின ஆண்டவர் இயேசு அவர் தேடிக்கொண்டிருக்கிற சகோதரியை கட்டாயம் சந்திக்க வைப்பார் என்று விசுவாசத்தோட நம்பிக்கையோடு இன்னும் ஜெபித்து தேடிக்கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த படத்தில் நீங்கள் பார்த்த இந்த கதையானது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம். குறிப்பாய் யோனாவைப் போல நீ பின்வாங்கி போய் என்கின்ற ஒரு சம்பவத்தை நீங்கள் இந்த படத்தில் பார்த்திருப்பீர்கள். அது என் வாழ்க்கையிலே செப்டம்பர் 13 2006 வருஷம் ரெவரண்ட் டாக்டர் ஜான் ஜோசப் என்னை பெயர் சொல்லி அழைத்தார். அவர் அழைக்கும் பொழுது என் வாழ்க்கை வறுமையிலும் தரித்திரத்திலும் இருக்கின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்தது. அது மட்டுமல்ல, பயம், எதிர்காலத்தை குறித்து என் வாழ்க்கையில் என்ன தேவை என்று புரியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த நாள் தான் என் வாழ்க்கையில் இந்த எல்லா தேவைகளுக்கும் மேலாக இயேசு என் இருதயத்தில் தேவை, இயேசு என் வாழ்க்கையில் தேவை, அவர்தான் எல்லா தேவைகளிலும் மிக பெரிய தேவை என்று தெளிவாய் புரிந்து கொண்டு இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு வசனம் என்னை தொட்டது. எவன் ஒருவன் ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறானோ அவன் ஞானம் உள்ளவன். அப்பொழுது எனக்கு வேலை இல்லை, பர்ஸில் ₹1 காசு கூட இல்லை. ஆனால் தெருக்களிலே, பஸ் ஸ்டாண்டில், ட்ரெயினில், ரோட்டோரத்திலே, கிராமங்களிலே போய் ஆண்டவருடைய அன்பை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ட்ராக்ஸ் ஊழியங்கள் நான் செய்வது உண்டு. அருமையான தேவ மனிதர் பிரதர் மோகன் சி லாசரஸ் அங்கிள் ஒரு கூட்டத்தை முடித்து வெளியில் போகும் பொழுது அவர் கையை பிடித்து கேட்டேன், வாழ்க்கையில் நிலையான ஒரு காரியம் இருக்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று. அவர் சொன்னார், தம்பி, 30 நிமிஷம் நீங்கள் இயேசுவோடு பேசுங்கள், 30 நிமிடங்கள் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானித்து படியுங்கள் என்று. அதை தொடர்ந்து நான் செய்ய ஆரம்பித்தேன். 2010 வருஷம் டிசம்பர் 3 எனக்கும் அருமையான என் மனைவி எஸ்தருக்கும் திருமணம் நடந்து ஆண்டவர் எங்களை திருமண வாழ்க்கையில் ஆசீர்வதித்தார். நான் அக்டோபர் 27 வங்கியில் செய்து கொண்டிருந்த அந்த மேனேஜர் ஜாபை நான் ரிசைன் செய்துவிட்டு ஆண்டவருடைய முழு நேர ஊழியத்திற்கு நான் காலடி எடுத்து வைத்தேன். காலடி எடுத்து வைத்து 2 மாதங்கள் பிறகு அதே டிசம்பர் 3 ஆண்டவர் ஒரு நல்ல அருமையான ஒரு குழந்தையை கொடுத்தார். ஜோனஸ் இவாஞ்சலின் என்று பெயர் வைத்திருக்கிறோம்.
இன்று முழு நேர ஊழியத்தில் ஆண்டவர் ஆசீர்வதித்து சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் நிம்மதியாகவும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு செய்த இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உண்மையாகவே நிச்சயமாகவே செய்வார். அவர் பட்சபாதம் பார்க்காத ஒரு தேவன். ஒரு அனாதை போல, ஒரு பிச்சைக்காரனை போல, ஒரு பைத்தியக்காரனை போல என் வாழ்க்கை வாழும் பொழுது இந்த இயேசு என்னை தேடி வந்தார் அல்லவா? இப்பொழுதும் இதே இயேசு உங்களை தேடி வருகிறார். இந்த இயேசுவை நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்களை உயர்த்துவது மட்டுமல்ல, நான் மறுபடியும் உங்களை சந்திப்பேன். அது பரலோகமாய் இருக்கும், அது மகிமையாய் இருக்கும், அது சந்தோஷமாய் இருக்கும். காட் பிளஸ் யூ. பாருங்கள், அன்பு தம்பி ரூபனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவர் மீது அன்பு கூர்ந்து அவரை அழைத்து ஆசீர்வதிப்பதற்காக பல முறை அவரை சந்தித்தார். இயேசு எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்கள். தாய் தகப்பனுடைய அன்பில்லாதபடி ஒரு அனாதை போல நின்ற அந்த வாலிப தம்பியை ஆண்டவர் நேசித்து அவரை அழைத்து இன்றைக்கு ஆசீர்வதித்து மேன்மையாய் வைத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் பல முறை அவரை அழைத்த போதிலும் அந்த அழைப்பை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசுதான் தன்னை அழைக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் தன்னை சந்திப்பதை புரிந்து கொண்ட போது அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பெரிய ஒரு சமாதானத்தை, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். தன் வாழ்க்கை இயேசுவின் கரத்தில் அர்ப்பணித்த போது இன்றைக்கு எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாய் தேவன் அவரை மாற்றியிருக்கிறார் பாருங்கள். உங்களையும் இந்த இயேசு நேசிக்கிறார், உங்களையும் அவர் அன்போடு கூட அழைக்கிறார். என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன் என்று எல்லோரையும் அவர் அழைக்கிறார். அவருக்கு ஜாதி மத வித்தியாசம் எதுவும் கிடையாது. அவருடைய அழைப்பை ஏற்று வருகிற யாராயிருந்தாலும் அவளுக்கு மன்னிப்பையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் அருளி செய்வார். உங்களையும் அவர் அழைத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இந்த இயேசு கிறிஸ்து அந்த தம்பி ரூபனை சந்தித்ததை போல என்னையும் நேரடியாய் வந்து சந்திக்கட்டும் என்பதாய் நீங்கள் நினைக்கலாம். அப்படி அல்ல பிரியமானவர்களே. ஒவ்வொருவரையும் இயேசு அழைக்கிற விதம், சந்திக்கிற விதம் வித்தியாசமானது. இப்போ பாருங்க, இந்த டெலிஃபிலிம் மூலமா உங்களோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய அன்பை இதன் மூலம் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்களும் அவரிடத்தில் வந்து இந்த ஆசீர்வாதத்தை பெறும்படி அழைக்கிறார். ஆகவே எல்லாருக்குமே நேரடியாய் தரிசனமாகி அவர் அழைப்பது இல்லை. ஆண்டவர் பல சந்தர்ப்பங்கள் மூலமாய் அழைப்பு கொடுக்கிறார். ஒரு பாடல் மூலம், ஒரு சாட்சி மூலம், ஒரு கூட்டத்துக்கு போவதன் மூலம், ஒரு டிவியில் ஒரு செய்தி கேட்பதன் மூலம் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். ஏன் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது, இந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஆண்டவருடைய அன்பு உங்களை அழைக்கிறது. நீங்க ஒப்பு கொடுத்தால் போதும். இது ஆண்டவர் இயேசுவை அழைக்கிறார் என்று அறிந்து ஒப்பு கொடுத்தாலே மெய்யான ஒரு சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். இயேசு உங்களை நேசிக்கிறபடியால் இப்போ அந்த அழைப்பை கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையுடைய கரத்தில் கொடுப்பீர்களா? ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையில ஏமாற்றம் அடைந்து அன்பிற்காக ஏங்கி, என்னை நேசிக்க யாருமில்லை, புரிந்து கொள்ள யாருமில்லை, ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று மனம் உடைந்து நிற்கலாம். இயேசுவில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அவரால் உங்களை உயர்த்த முடியும், ஆசீர்வதிக்க முடியும். நீங்கள் அநேகருக்கு ஆறுதலாய் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உங்களை மாற்ற முடியும். இந்த ரூபன் தம்பிக்கை செய்த ஆண்டவர் உங்களுக்கும் செய்ய விரும்புகிறார். ஆண்டவர் என்னை அழைக்கிறது புரிகிறது, ஆனால் இவ்வளவு பாடு இருக்கிறது என்பதாக நீங்கள் கலங்கலாம். பாருங்கள், வேத வசனம் என்ன சொல்லுகிறது? ரோமர் 8:28 அன்றியும் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. இப்போ உங்களுக்கு பாடுகளாய் தெரியலாம், முடிவு நன்மையாயிருக்கும். ரூபன் தம்பி கடந்து வந்த பாதையை பாருங்க. ஆண்டவர் நேசித்த போதிலும், அவர் மீது அன்பு கூர்ந்த போதிலும் எத்தனை பாடுகள், ஆனால் என்றைக்கும் அதில் வைக்கப் போவதில்லை. முடிவு நன்மையாயிருக்கும், முடிவு உயர்வாக இருக்கும், முடிவு ஆசீர்வாதமாயிருக்கும். அதனால தான் ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய கரத்தில் கொடுப்பீங்களா? நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி அவர் உங்களையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஆமென். செயலுக்கு ஏற்ற பலனுடனே
இறைமகன் தீர்ப்பினை தருவாரே, மந்தையை இரண்டாய் பிரித்திடவே ராஜாதிராஜன் மீண்டும் வருவார். அவர் சொல் கேட்கும் செம்மறி